இந்த எபிசோடும் நாம இயக்குனர் பவுல் சார்ஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காட்டாளன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கேரளாவில் உள்ள ஒரு வனப்பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் கடத்தல்காரன் சுனில் அந்த பகுதியில் யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வெளிநாட்டுக்கு கடத்துறார். மேலும் பழங்குடியின் மக்களையும் மிரட்டி பணிய வைத்திருக்காரு. இதற்கிடையில சுனிலுக்கு போட்டியாக இருக்கும் கபீர் துகான் போலீசாரின் உதவியுடன் சுனில் கடத்தும் தந்தங்களை கைப்பற்றுறார். காவல்துறையினர் வசம் இருக்கும் பல கோடி மதிப்பிலான தந்தங்களை மீட்க ஆண்டனி வர்கீஸின் உதவியை சுனில் நாடுறாரு. போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி தந்தங்களை மீட்டு சுனிலிடம் ஒப்படைக்கிறாரு ஆண்டனி வர்கீஸ். சுனிலுக்கு வலதுகரமாக செயல்பட்டு வரும் ஆண்டனி வர்கீஸ் ஒரு கட்டத்தில் அவர் செய்யும் அநியாயங்களை தட்டி கேட்கிறாரு. மேலும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுறாரு. இதனால் ஆத்திரம் கொள்ளும் சுனில் ஆண்டனி வர்கீஸை தீர்த்து கட்ட கபீர் துகானும் சேர்றாரு. இதையடுத்து பழங்குடியின மக்களை ஒன்று திரட்டி கடத்தல்காரர்களுக்கு எதிராக மாபெரும் யுத்தம் நடத்த தயாராகிறாரு ஆண்டனி வர்கீஸ். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றது யார்? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் ஆண்டனி வர்கீஸ் ஆக்ஷன் அதிரில் மிரட்டியிருக்காரு. அவரது யதார்த்தமான நடிப்பு கவனம் ஈர்க்குது. சுனில் வழக்கமான முரட்டுத்தனமான நடிப்பால் அலங்கரிக்கிறாரு. ஸ்டைலிஷ் வில்லனாக கபீர் துகான் இருக்கிறாரு. துஷாரா விஜயன் ஆக்ஷன் காட்சிகளை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அவரது திடீர் என்ட்ரி ரசிக்க வைக்கிறது. பாட் திவாரி, ஜெகதீஷ், சித்திக், அனந்த் ஷா, இப்சர் என அனைவருமே நிறைவான நடிப்பை தந்திருக்காங்க. ரவுடோ ஒளிப்பதிவும் ரவி பஸ்ருவின் இசையும் படத்துக்கு பலம் சொல்லலாம். புதுமையான காட்சிகள் இல்லாதது பலவீனம். பல இடங்களில் காட்சிகளில் நெருடல் எட்டில் பார்க்குது. பழங்குடியின மக்களின் சோகக்கதை, யானை தந்தங்களின் கடத்தல் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து கமர்ஷியல் ரீதியாக கதை சொல்லி கவனம் வைத்திருக்கார் இயக்குனர்.